திமுக அதிமுக ரெண்டு பேருமே விஜய் வளராமல் பார்த்து கொண்டார்கள். அப்போ எதிர்காலத்தில் நமக்கு இடையூறா இருப்பாங்கிறத ஜெயலலிதாவும் கணித்தார், கருணாநிதியும் கணித்தார். திரிஷாவுக்கு அடங்க முடியாத ஒரு அரசியல் ஆசை இருக்கு. அரசியல் ஆசை, அந்த அரசியல் ஆசை அவரை வெளிக்காட்டுவதனுடைய விளைவு தான் அந்த முதல் வருஷ கூட்டம். 15 ஆண்டு காலம் திரிஷாவை விஜயோடு நடிக்கவே விடலை. யாரு? சங்கீதா. அப்போ சங்கீதா எவ்வளவு உஷார் பாட்டின்னு பாருங்க. அப்பாவை சட்டமன்றத்தில் தேடினா எப்படி, அவங்க அம்மா கிட்ட கேட்கணும் அப்பா யாருன்னு அப்படின்ற ஒரு ஊமையில் பேசுறாரு. அது நாகரிகம்னா வார்த்தைனாலும் அந்த வார்த்தை ஏற்கத்தக்கது என்றாலும் ஏன் அந்த விமர்சனம்? இப்போ தைரியமா விஜய் வழக்கு தொடுப்பாரா நயினார் மீது? நயினாருடைய அப்பா யாருன்னு முதல்ல அதை செக் பண்ணிக்கிட்டு அப்புறம் அவரு ஏன்னா 1.5 கோடி மக்கள் ஓட்டு போட்டிருக்கான். இதெல்லாம் தாண்டி தான் ஓட்டு போட்டிருக்கான். அப்போ சங்கீதாவை அவங்க அப்பா அம்மா நல்லா வளர்த்திருக்காங்க. விஜய சோபா சந்திரசேகர் சரியா வளர்க்கல. கூத்தாடி பின்னாடி போகாதீங்கடா, அவனுக்கு பிறகு இந்த ஆட்சியை அவன் கொடுத்துட்டு போயிடுவான் அப்படின்னு காமராஜர் வேதனையோடு சொன்னார். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 80வது சுதந்திர தின விழா நாடு முழுக்க கொண்டாட்டமாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலையும் முதல் முறையாக விஜய் கொடியேற்றிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்வை? இல்லை, இந்த விஜய் கொடியேற்றுவதற்கு எஸ்ஏசி சந்திரசேகர் ஒரு 1/4 நூற்றாண்டு கால உழைப்பு. இந்த உழைப்பு தான் தன்னுடைய மகன் முதலமைச்சராக கொடியேற்றுவதை இங்கே சோபாவும் சந்திரசேகரும் அமர்ந்து கண்கொள்ளா காட்சியாக பார்க்கிறார்கள். நீங்கள் விஜயுடைய திருமணம் 50,000 பேர் ரசிகர்களை சென்னைக்கு வரவழைத்தார். வரவழைத்து ஒரு பிரம்மாண்ட திருமண விழாவை நடத்தினார். நீங்கள் அப்பொழுது அவருக்கு தன்னுடைய மகனை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்க வேண்டும் என்பதுதான் நீண்டகால திட்டம். இது சாதாரணமாக நடந்த ஒரு விஷயம் அல்ல. எஸ்ஏசிக்கு ஒரு பெரிய திட்டம். ஏன்னா விஜய் மக்கள் மன்றம், விஜய் ரசிகர் மன்றம், திமுக அதிமுக ரெண்டு பேருமே விஜய் வளராமல் பார்த்து கொண்டார்கள். அப்போ எதிர்காலத்தில் நமக்கு இடையூறா இருப்பாங்கிறத ஜெயலலிதாவும் கணித்தார், கருணாநிதியும் கணித்தார். அதனுடைய விளைவு தான் திரைப்படத்துக்கு பல தடைகள், பல இடையூறுகள். இந்த இடையூறுகள்லாம் தாண்டி வருகிற பொழுதுதான் எஸ்ஏசிக்கும் விஜய்க்குமே சண்டை வந்துருச்சு. நீ என்ன அரசியலுக்கு நுழைக்காத, எனக்கு அரசியலே வேண்டாம், நான் ஒரு திரைப்பட நடிகனாகவே இருந்து விட்டு போகிறேன்னு அப்பாவோட பிரியதுக்கு அதுதான் காரணமே. அதன் பிறகு அப்பா செய்த வேலையை செய்யாமல் நம்ம தமிழ்நாட்டில் வாழ முடியாது, அரசியல் வேணும் என்பது காலதாமதமாகத்தான் விஜய் புரிந்து கொண்டார். அப்போ இதற்கு விதை போட்டவர் எஸ்ஏசி தான். ஒரு பெருமைக்குரிய ஒரு பெற்றோராக அந்த மேடையை அலங்கரிச்சிருக்காங்க. ஆமாம். ஆனால் இந்த ஒரு நல்ல நிகழ்வில் ஒரு பெரிய சலசலப்பெல்லாம் வருது. முதல் வரிசையில் த்ரிஷா அமர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனம், அது எதிர்கட்சியாக இருக்கட்டும் மற்ற அரசியல் நிபுணர்களாக இருக்கட்டும் இதை ஒரு விமர்சனமாக பார்க்குறாங்க. இல்லை, விமர்சனம் தான். ஏன்னா த்ரிஷாவுக்கு அடங்க முடியாத ஒரு அரசியல் ஆசை இருக்கு. அரசியல் ஆசை, அந்த அரசியல் ஆசை அவரை வெளிக்காட்டுவதனுடைய விளைவு தான் அந்த முதல் வருஷ கூட்டம். நீங்கள் 1980களில் எம்ஜிஆர் அதிமுகவில் ஜெயலலிதாவுடைய வருகை அதிமுகவுடைய சலசலப்பாச்சு. ஆர்.எம். வீரப்பன் போன்ற மூத்த தலைவர்களெல்லாம் இதை எதிர்த்தார்கள்.
நாளைக்கு வீரப்ப என்ன கணக்கு போட்டார்னா அதிமுக எம்ஜிஆருக்கு பிறகு தன்னிடம் வரும்னு கணக்கு போட்டார். அதே போல் ஜெயலலிதாவை அதிமுகவுக்குள் ஏதோ சாதாரணமாக வரல, திட்டம் போட்டு தான் ஷோவும் அன்றைக்கு இருந்து இதயம் பேசுகிறது மணியன் இல்லை அந்த மயிலாப்பூர் கும்பல் திட்டம் போட்டு எம்ஜிஆருக்கு பின்னாடி அது ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டுரும். அந்த இடைவெளியை நிரப்பணும்னா அதிமுக தொண்டனிடம் ஜெயலலிதா அறிமுகமாகணும், அதிமுகவை அறிமுகமாகணும். இப்படி திட்டமிட்டு தான் நீங்கள் 84 சத்துணவு உயர்மட்ட குழு உறுப்பினர், அப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினர், இப்படி அதிமுகவுக்குள் சிறிது சிறிதாக ஜெயலலிதா நுழைக்கப்பட்டார். அதன் பிறகு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அந்த கட்சியினுடைய தலைவராக மாறினார். இப்போ அதே ஃபார்முலா தான் திரிஷா. நீங்கள் இந்த சுதந்திர தின விழாவுக்கு முன் வரிசையில் அதுவும் எப்படி நீங்கள் சந்திரசேகர் சோபா அருகில் அமர்ந்திருக்கான்னா இந்த செய்தி உலகம் பூரா போகுது. இப்போ போன வாரத்தில் தான் சங்கீதா அவர்கள் டிவோர்ஸை வாபஸ் வாங்கிட்டாங்க அந்த வழக்கை. சரி, ஒரு மாற்றம் வந்திருக்கு, குடும்பத்தோட ஐக்கியமாக வராங்க, எல்லாம் பேசி எல்லாம் முடிவு எடுத்துட்டாங்கன்னு நினச்சோம். இல்லை, சுதந்திர தின விழாவில் சங்கீதா பங்கேற்பாங்க அந்த எதிர்ப்பால தான். இல்லை இல்லை எதிர்ப்பில் ஊடகங்கள்லாம் இல்லை 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 அந்த ஊடகங்களுக்கு வரலாறு தெரியாது. அதாவது 2008 தான் குருவி படம் வருது, 2023 தான் லியோ படம் வருது. எத்தனை வருஷம் நடுவில்? 15 வருஷம். 15 ஆண்டு காலம் திரிஷாவை விஜயோடு நடிக்கவே விடலை. யாரு? சங்கீதா. அப்போ சங்கீதா எவ்வளவு உஷார் பார்ட்டின்னு பாருங்க. லண்டன்ல எம்டெக் மாணவி அந்த அம்மா. நீங்கள் எம்டெக்ங்கிறது எல்லாரும் படிக்க முடியாது. அப்போது இந்த மாணவி எப்போ எங்கே ஏமாந்ததுன்னு கேட்டிங்கன்னா லியோ படம் 2013 லோகேஷ் கனகராஜ் தான் போய் முதல்ல அந்த கதை யார்கிட்ட சொல்கிறாரு, சங்கீதாட்ட சொல்லி தான் ஓகே வாங்குறாரு. அப்போது கதாநாயகி திரிஷா வேண்டாம்னு தான் அந்த அம்மா சொல்லுது. இல்லை அண்ணி என்ன நம்புங்க, நான் உஷாராக இருக்கிறேன், எந்த இடையூறும் வந்துடாது, உங்கள் வாழ்க்கைக்கு எந்த வில்லியும் வந்துட மாட்டாங்க, ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாரு. யார்? லோகேஷ் பழனிசாமி. அதற்கு பிறகுதான் லியோ, அதாவது குருவி படத்துக்கு பிறகு திரிஷாவே நடிக்காமல் லியோ படத்தில் நயன்தாரா தான் ஹீரோயின். அந்த படத்தை யார் இயக்குனர்? அந்த படம் யாருடைய தயாரிப்புனா உதயநிதி தயாரிப்பு. உதயநிதிக்கு தொடர்பு கொண்டு நயன்தாராவை தூக்கிட்டு என்ன கதாநாயகியை போடுங்க. எங்க ரெக்கமெண்டேஷனு? உதயநிதி கிட்ட. உதயநிதி பிக்சர்ஸ் அடுத்து எடுத்தது மன்மத அம்பு கமலஹாசனை வச்சு. அந்த படத்தில் கமலஹாசன் ஜோடி திரிஷாவை யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது? தயாரிப்பாளர் உதயநிதி. இந்த படத்துக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணது லோகேஷ் கனகராஜ். யாருக்கிட்ட? சங்கீதாட்ட. அப்போ சங்கீதா அப்பொழுதுதான் ஏமாற்றப்பட்டார். சங்கீதா அப்பொழுதுதான் ஏமாற்றப்பட்டார். அது வரைக்கும் எல்லா கேசட் வெளியீட்டுக்கும் சங்கீதா வரும். வரல. லியோ படத்தினுடைய ஆடியோ வீடியோ வெளியீட்டுக்கு வரல. அதே போல் அட்லி யார்கிட்ட கதை சொல்லுவா? சங்கீதாட்ட தான் கதை சொல்லி தான் விஜய் நடிப்பார். ஆரம்பத்தில் ஒரு கதை சொல்கிறதுக்கு ஒரு சட்டையை போட்டு போனாராம். அது கிளிக் ஆன பிறகு அந்த சட்டை பத்திரமா வச்சுருப்பார். புதுசாக யார்கிட்ட கதை சொல்ல போகும்போது அட்லி அந்த சட்டையை போட்டு தான் போவார். அப்போ உனக்கு இல்லை நல்லா இல்லை அதாவது இல்லை ஜாக்பாட் சட்டை அதுக்கு பேர். முதல்ல அட்லி கதை சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறது யாருக்கிட்ட? சங்கீதாட்ட. தம்ஸ்அப் ஜெயிப்பா போ தம்பி
அக்கா அண்ணி இப்படி தான். ஆனால் இந்த அக்கா அண்ணி வரலாற்றில் லோகேஷ் கனகராஜ் ஏமாந்த இடம் அந்த லியோ படம், திரிஷா அரசியல் தான். அதன் பிறகுதான் அந்த குடும்பத்தில் விரிசலே வருது. ஒரு சமீப காலத்துக்கு முன்னாடி சில நாட்கள் தான் குட்டி பத்மினி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது ஏற்கனவே த்ரிஷாவும் விஜய்க்கும் ஒரு காதல் இருந்தது, அதை பிரித்து வச்சது எஸ்ஏசி அவர்கள் தான், அதனால தான் இந்த தொலைவு இதுவரை வருது இது அப்படின்றாரு. இல்லைங்க, அதாவது காதல் இருக்கலாம், கல்யாணம் ஆகி குழந்தை ஊட்டி இருக்கவனா போய் காதல் பண்ணி அந்த குடும்பத்தை பிரிக்கிறதா அது காதல். முதல் காதலே கல்யாணத்துக்கு முன்னாடியே த்ரிஷாவை தான். இல்லைங்க, அது விஜய் சங்கீதாவை, அதாவது இந்த கதை எப்படின்னா, விஜய் சங்கீதா எப்படி தொடர்பு வருதுன்னா, பூவே உனக்காக அந்த படத்துக்கு முன்பு விஜய் படத்தில் அடல்ட் அதிகமாக இருக்கும். ஆமாம், அந்த பூவே உனக்காக படத்தில் தான் தன்னுடைய காதலி ஒருவனை விரும்புகிறா என்பதனால அந்த காதலை தியாகம் பண்ணுறார். இதுதான் விஜய் நடித்த படத்தில் முதல் பாகம், இரண்டாம் பாகம். அப்போ அதில் தான் நிறைய பெண் ரசிகைகள் வர்றாங்க. யாருக்கு? விஜய்க்கு. அதில் வந்த ரசிகை தான் சங்கீதா. நீங்கள் இப்போ எஸ்ஐசி என்ன பண்ணுவார், விஜய்க்கு தபால் எழுதுகிறாங்கல்ல ரசிகைகள் அத்தனை பேருக்கு திருப்பி தபால் போகும். விஜய் போட்டாவோட, விஜய் கையெழுத்தோடு போட்டால் தபாலே போகும், உலகம் பூரா போகும். இதுதான் எஸ்ஐசியினுடைய டாக்டிஸ். எந்த நடிகரும் அப்படி போட மாட்டான், பதில் போகாது. அப்போ சங்கீதாவுக்கு அதே போல் ஒரு தபால் போகுது. பிரித்து பார்த்தா விஜய் இருக்கார். விஜயை சந்தித்து வாழ்த்து சொன்னால் அதாம அங்கேருந்து கிளம்பி வருது. எங்க? ஈழத்திலிருந்து லண்டன் வாசி ஈழ பூர்வீகம். லண்டனில் தான் அந்த அம்மாவுடைய திருமணமே நடந்தது. ஓகே, முதல் திருமணம் 1 வருஷத்துக்கு முன்பு லண்டனில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் இங்கே திருமணம் நடந்தது. அப்போ அங்கேருந்து கிளம்பி வருது. இந்த அம்மாவுக்கும் விஜய்க்கு 3 வயசு, இந்த அம்மாவுக்கு ஜாஸ்தி. கிளம்பி வருது. கிளம்பி வந்து நேராக ஏர்போர்ட் வந்து எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டியில் ஷூட்டிங் நடக்குது. அங்கே போகுது. விஜய் பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆயிடுறாரு. அப்போ லண்டன் பெண்கள்னால ஒரு வகையான ஒரு கிரேஸ். ஏன்னா யுவன் சங்கர் ராஜா லண்டன் பொண்ணு தான் கல்யாணம் பண்ணியிருந்தார். ஒரு ஈர்ப்பு இருக்கு, ஒரு ஈர்ப்பு. இவர் மணிவண்ணப்பா இப்படிதான் லண்டன் பெண்கள், ஈழத்து பெண்கள்லாம் அது ஒரு பெரிய ஈர்ப்பு. அப்போ அது போய் அந்த அம்மா அங்கே முதல் சந்திப்புலேயே கண்டதும் காதல். இதில் எங்கே போய் திரிஷா அவ்வளோ பண்ணிட்டு இருந்தார். அது இப்போ இவங்க சொல்றது பொய், அவ்வளோ பொய். அப்போ ஷூட்டிங் முடிஞ்சோடனே அவர் காரில் எதிர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. எந்த ரசிகை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவான்? எந்த நடிகை சொல்லுங்க? நீங்கள் ஹோட்டலில் கூட்டிகிட்டு போவான், வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. பார்த்த உடனேயுமே சந்திரசேகருக்கு சோபாவுக்கு பிடிச்சி போச்சு. உடனே அனுப்பிட்டு பின்னாடியே லண்டன் போகிறார். யார்? எஸ்ஐசி. அம்மா, எங்கள் குடும்ப குத்து வழக்கு இந்த பொண்ணு தான். நானும் என் மனைவி முடிவு பண்ணிட்டேன், என் பையனும் முடிவு பண்ணிட்டான். லண்டன்லேயே மேரேஜ். அப்புறம் தான் 1 வருஷம் கழிச்சு இங்கே திருமணம். இதில் எங்கே போய் திரிஷா லவ் பண்ணால், திரிஷா நல்ல இளைஞன் சார், நல்ல கணவன், நல்ல அப்பா, நல்ல பெண் குழந்தைக்கு அப்பா. இது எங்கே கிராஸ் ஆகுதுன்னா, அதான் சொல்லல, குருவி படம் 2008, லியோ படம் 2013. நடுவில் 15 வருஷம் ஒரு படம் நடிக்கல, நடிக்காமல் பார்த்து கொண்டார் சங்கீதா. அதுதான் உண்மை. அதன் பிறகுதான் இவ்வளோ குழப்பம். இந்த குழப்பத்துக்கு காரணமே லியோ படத்தில் லோகேஷ் கனகராஜ் செய்த பெரும் தப்பு. அப்போ சங்கீதாவை அவங்க அப்பா அம்மா நல்லா வளர்த்திருக்காங்க. விஜய சோபா சந்திரசேகர் சரியாக வளர்க்கல. இது அப்படி தான் எடுத்துக்கணும். இல்லை, இப்போது சிஎம் விஜய் த்ரிஷா அப்படின்னாலே ஒரு பெரிய சர்ச்சை. அவங்க எங்கேயாவது விழாவுக்கு போனாலோ இல்லை திருமணத்துக்கு போனாலோ ஒரு சர்ச்சை பேச்சாகவே இருக்குது. ஏன் அதை விஜய் அவர்கள் தவிர்க்கல? அது கல்யாணமாகட்டும், அவங்க வீட்டுக்கு போனதாகட்டும், இது போல் பல நிகழ்வுகள் இருக்குது. குறிப்பாக இதில் சுதந்திர தினத்துக்கு முதல் வரிசையில் அதுவும் விஜய் த்ரிஷாவுக்கு சல்யூட்டட் அடித்த வீடியோ வைரலாக ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு. இல்லைங்க, அதாங்க நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் வரலாறு கொஞ்சம் பின்னோக்கி போகணும். ஜானகியோடு இருக்கிற எம்ஜிஆர் அன்னைக்கு திரிஷா, ஜெயலலிதா திரிஷா நடந்ததா இல்லையா? மக்கள் ஏற்றுக்கிட்டானே இல்லையா?
எம்ஜிஆர் கல்யாணம் பண்ணணும்னு விரும்புகிறார். அப்போ சொல்லிடுறாங்க, தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்க மாட்டான், ஜானகியோடு நீங்கள் மனைவின்னு இருக்கிற பொழுது ஜெயலலிதாவை கல்யாணம் பண்ணக்கூடாது. இப்படி அன்னைக்கு தடுக்கலையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா கல்யாணம் பண்ணியிருப்பார். அப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கலாச்சாரம் என்பது சினிமா கலாச்சாரம். இப்போ கருணாநிதி என்ன பண்ணார்? முதல் பொண்டாட்டி மனைவி யார்? தயாளம்மா. ரெண்டாவது தர்மாம்பாள், அது மனைவி, இது துணைவி, இன்னொன்று கிணைவி. என்னையா அரசு? ஆனால் எல்லாரையும் திருமணம் பண்ணிட்டாருல்ல. இல்லைங்க, அதாவது இனிமேல் பண்ணுவார் வச்சுங்க. நீங்கள் ஜெயலலிதா ஒப்பிட்டு பேசுறதுனால ஒரு கேள்வி கேட்குறேன். எம்ஜிஆர் என்னதான் ஒப்பிட்டு பேசினாலும் ஜெயலலிதாவுக்கு இன்னொரு அஃபேர் இருந்தது அப்படின்னாலும் நிறைய சொல்றாங்க. உதாரணத்துக்கு சோபன் பாபு சிலையை ஏன் நிறுவனாங்க, அவங்களுக்கு குழந்தையே இருக்குன்னெல்லாம் கதைகள் எல்லாம் இல்லை. உண்மைதான், அதெல்லாம் உண்மைதான். இதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அதை நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்களே என்கிட்டயே இருக்கு. அதுபோல த்ரிஷா இங்கே ஏதாவது இருக்கா? இல்லை இல்லை, த்ரிஷா பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த அம்மா அரசியல் ஆர்வம் வந்துருச்சு. அரசியல் இப்போ விஜய்க்கு ஒரு பெரிய இமேஜ் இருக்குது. இதில் நாமும் ஏன் பயணம் செய்யக்கூடாது அரசியல் வாழ்க்கையில்? இந்த உந்துதல் தான் த்ரிஷா கிட்ட இப்போ அதிகமாக இருக்குது. சின்ன வயசுலேயே சொல்லுது, நானும் முதலமைச்சர் ஆயிடுவேன். ஆமாம், அது வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த அம்பிகாவதி அமராவதி காதலை போல த்ரிஷா விஜயுடைய நட்பு தொடருது. இது நட்பாக இருந்தால் என்ன, காதலாக இருந்தால் என்ன, எதாக இருந்தாலும் அவர்களுடைய இரண்டு தனிப்பட்ட விஷயம். இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுதான் ஓட்டு போட்டான். தனிப்பட்ட விஷயம். ஆமாம் ஆமாம், தெரிஞ்சுதான் ஓட்டு போட்டான். அதனால் இது விஜய் எந்த முடிவு எடுத்தாலும் விஜய்க்கு ஓட்டு போட்ட 1.5 கோடி பேர் ஏற்றுக்குவான். முக்கியமாக இப்போ உதயநிதி பேசின பேச்சுக்கு ஒரு கைதெல்லாம் போச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும். இன்று ஒரு சுதந்திர விழாவில் பாஜக சேர்ந்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் விஜயை பற்றி ஒரு வார்த்தையை பேசுகிறாரு. அப்பாவை சட்டமன்றத்தில் தேடினா எப்படி, அவங்க அம்மா கிட்ட கேட்கணும் அப்பா யாருன்னு அப்படின்ற ஒரு ஊமையில் பேசுகிறாரு. அது நாகரிகம்னா வார்த்தை இருந்தாலும் அந்த வார்த்தை ஏற்கத்தக்கதுன்னு இருந்தாலும் ஏன் அந்த விமர்சனம்? இப்போ தைரியமாக விஜய் வழக்கு தொடுப்பாரா நயினார் மீது? இல்லை, இப்போ நயினாருடைய அப்பா யாரு, நயினார் அம்மாட்டு தானே கேட்கணும். இல்லை, நயினாருடைய அப்பா யாருன்னு நயினாருக்கு தெரியாது. யார் காமிச்சிருக்கணும்? அம்மா தான் கேட்கணும். அம்மா தான் காமிக்கணும். இது உலக வழக்கம் தானே. சில பேர் அம்மாக்களுக்கே தெரியாது. அப்பாக்கள் ஒருவர் 2 பேரில் பல அப்பாக்கள் வந்து போகிற சில தலைவர்களும் இருக்காங்க. அப்போ அம்மாவுக்கே அடையாளம் தெரியாது. அதனால் நயினாரை பொறுத்த வரைக்கும் நயினாருடைய அப்பா யாருன்னு முதல்ல அதை செக் பண்ணிக்கிட்டு அப்புறம் அவர் ஏன்னா 1.5 கோடி மக்கள் ஓட்டு போட்டிருக்கான். இதெல்லாம் தாண்டி தான் ஓட்டு போட்டிருக்கான். அப்போது இதை பொறுத்து கொள்ள முடியாத நயினார் ஒரே ஒரு எம்எல்ஏ தான் ஜெயிச்சிருக்கான் நயினார் கட்சிக்கு. அந்த கோபத்தில் கேட்குறாரு, நடிகர் தாயே அரசியல் இருக்கு, அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணலையே. அப்போ யார்கிட்ட போவான்? மக்கள் சினிமா தேட்டர் தான் போவான். இது அப்பா அம்மா ஆராய்ச்சியை விடை காண முடியாது. நீ மக்கள்கிட்ட போ. இல்லை, இந்த சர்ச்சைக்கெல்லாம் முக்கிய காரணமாக யாரை பார்க்குறீங்க? மக்களா இல்லை இந்த ஊடகமா? ஏன்னா இன்னைக்கு விழாவை பொறுத்தவரை ஒரு 80வது விழா, முதல் முறையாக விஜய் இன்னைக்கு ஒரு தேசிய கொடியை ஏற்றி வைக்கிறார் கோட்டையில். அந்த நிகழ்வு தானே ஒரு பெரிய ஹைலைட்டாக பார்க்கணும். இல்லை, இங்கே ஒட்டுமொத்த கேமராவும் த்ரிஷா பார்வையில் இருக்குது. அதுவும் முக்கியமாக என்ன பேசுகிறாங்கன்னா, த்ரிஷா சாஃப்ரான் கலரு, எஸ்ஐசி தந்தை ஒயிட் கலரு, விஜயோட அம்மா கிரீன் கலர், ஒரு கொடி கலரில் வந்திருக்காங்க குடும்பமாக அப்படின்னு பேசுகிறாங்க. இல்லைங்க, அதாவது இது ஊடகங்களுடைய தரந்தாழ்ந்த செயல். இல்லை, இது பேசி வச்சு அந்த இல்லை கலர்ல வந்திருக்காங்களா? இயற்கையா வந்தது. இது அம்மா பச்சை கலர்ல வரதும் அப்பா வெள்ளை கலர்ல வரதும் த்ரிஷா சாஃப்ரான் கலர்ல வரதும் அது இயற்கையா இல்லை இயற்கையா வந்திருக்காங்க. இது ஊடகங்களுக்கு எப்படின்னா, நீங்கள் எவனாவது ஒரு தியாகி இறந்து போயிருப்பான், அங்கே கேமரா போக மாட்டான். நடிகையுடைய அம்மா இறந்துருப்பான், எல்லா கேமரா அங்கே தான் வச்சுருப்பான். பார்த்தீங்களா? இது தமிழ்நாட்டில் தான் இந்த கேவலம். காரணம், ஊடகங்களை பொறுத்தவரை மலிவான விளம்பர நோக்கமே தவிர ஒரு நீங்கள் ஒன்றும் இல்லை,
இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் எனக்கு சரியாக டக்குன்னு ஞாபகம் இல்லை, இருந்தாலும் இன்னும் பழைய செய்திக்கு போயிடுவோம். காமராஜர் பேசிகிட்டு இருக்கார் உயிரோடு இருந்து, எங்கே திண்டுக்கல் இடைத்தேர்தலில். திடீர்னு எம்ஜிஆர் வழியாக அந்த வழியாக போகிற எல்லாம் விட்டு ஓடி போயிடலாம், யார் பேசுறது கேட்காம. காமராஜ் பேசுறதுக்கு அப்போ என்னன்னு கேட்குறாரு. எம்ஜிஆர் போகிறாருன்னு எல்லா நாற்காலியும் காலி, எம்ஜிஆர் பார்க்க போயிட்டாங்க. அப்போது காமராஜர் சொன்னாராம், டேய் கூத்தாடி பின்னாடி போகாதீங்கடா, அவனுக்கு பிறகு இந்த ஆட்சியை அவங்க கொடுத்துட்டு போயிடுவான் அப்படின்னு காமராஜர் வேதனையோடு சொன்னார். இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் சிஎம் அவர்கள் கான்வாயிலேருந்து இறங்கி மக்களுக்காக நீண்ட தூரம் அந்த கடற்கரை ரோடு உங்களுக்கு தெரியும், பல நிகழ்ச்சியில் பார்த்துருக்கீங்க. அப்படியே யாருமே அது போல் இதுவரை நடந்ததில்லை. எல்லாமே கான்வாயில் வந்து தான் இறங்கி அந்த ஜீப்பில் ஏறி சல்யூட் அடிச்சுட்டு போவாங்க. ஆனால் இவர் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் நீண்ட தூரம் நடந்து மக்களுக்கு அந்த கையரசில் காட்டினார். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதெல்லாம் இயல்பாக இருக்கணுங்கிறதுல விரும்புகிறார். அந்த கிரேஸை மக்கள்கிட்ட இருக்கிற கிரேஸ் அப்படியே தக்க வைக்க. ஆமாம், அதாவது இப்போ இங்கே அரசியல் தேவைப்படுது. அப்போ அந்த அரசியலை சினிமாவையும் கலந்து தமிழக மக்களுக்கு அவர் கொடுக்குறார். இது ஒரு நிகழ்ச்சியாக எடுத்துக்கொண்டதுதான். ஏன்னா பல முதலமைச்சர்கள் இதை விட இப்போ தியாகம் பண்ணியிருக்கான். இவருக்கு Z+ பாதுகாப்பு 60 வண்டி தேவையில்லை. காமராஜ் ஒரே வண்டியில் தான் போனார், கேரளா சிஎம்மும் ஒரே வண்டியில் தான் போகிறார். ஒரே வண்டி, ஒரு இன்னோவா காரில் சைரன் கூட இல்லை, தொடர்ந்து கொடுக்க போலீஸ் கூட இல்லை. கேரளாவில் அது எப்பவுமே. அப்போ இங்கே இதெல்லாம் தவிர்க்கணுமே தவிர நடிக்கக்கூடாது. ஜெயலலிதா நடிக்கும், கருணாநிதி நடிப்பார், ஸ்டாலின் நடிப்பார். இப்போ அதை இவரும் நடிக்கிறார், விஜயும் நடிச்சிட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசும். நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.